சர பாம்பு ரெண்டு கொலகார கண்ணை வச்சு சார பாம்பு ரெண்டு கொலகார கண்ணை வச்சு கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கையில குத்தி கால்ல குத்தி கண்ல குத்தி உள்ளத்த கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ சர 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 சேலா கட்டி சாயாதா முன்னாழகா சர சர சேலா கட்டி சாயாதா முன்னாழகா காட்டா வந்தாளோ தீ முட்டா வந்தாளோ காட்டா வந்தாளோ தீ முட்டா வந்தாளோ சாத்துக்குடி தோளழகும் தூட்டுக்குடி பல்லையும் காட்டா வந்தாளோ தீ முட்டா வந்தாளோ காட்டா வந்தாளோ தீ முட்டா வந்தாளோ ஆட வந்தானோ என்னால வந்தானோ பெருசா ஆட வந்தானோ என்னால வந்தானோ சிங்க சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ முட்டிக்கத்தான் மோதிக்கத்தான் கட்டிக்கத்தான் கடிச்சுக்க சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ ரங்க 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 ராட்டே நம்ம ரங்கோலி தோரானம்மா ரங்க ரங்க ராட்டே நம்ம ரங்கோலி தோரானம்மா ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ கத்தி குத்து கண்ணழகி நெத்தி போட்டு கெத்தில ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆட வந்தானோ என்ன ஆள வந்தானோ ஆட வந்தானோ என்ன ஆள வந்தானோ கொஞ்சி விளையாட கோகுலத்தை விட்டு அந்த கொஞ்சி விளையாட கோகுலத்தை விட்டு அந்த மன்னன் வந்தானோ மாய கண்ணன் வந்தானோ மன்னன் வந்தானோ என் கண்ணன் வந்தானோ கோபிகையர் கொஞ்சிடத்தான் ஆயர் பாடி வீதியில் மன்னன் வந்தானோ மாய கண்ணன் வந்தானோ மன்னன் வந்தானோ என் கண்ணன் வந்தானோ கொட்டங்கச்சி 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 கண்ணத்துல தட்டி தட்டி ரஹம்பாடா கொட்டங்கச்சி கண்ணத்துல தட்டி தட்டி ரஹம்பாடா ஆசைப்பட்டேனே சும்மா அழா போறேனே ஆசைப்பட்டேனே சும்மா அழா போறேனே சாட்ட விட்டா பம்பரமா காத்து மேல பலோனா ஆசைப்பட்டேனே சும்மா அழா போறேனே ஆசைப்பட்டேனே சும்மா அழா போறேனே வந்தானோ என்ன கொல்ல வந்தானோ கொத்த வந்தானோ என்ன கொல்ல வந்தானோ மோக்கழகி தேகம் நோத்தி கழகி ஆசா புட்டேனே சும்மா அழா போறேனே ஆசா புட்டேனே சும்மா அழா போறேனே என்னது சந்தோஷமா இருக்கா?
எனக்கு இப்பதான் பயமே ஆரம்பிச்சிருக்குது. ஏன் என்ன பார்த்தா பயமா இருக்கா? இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம லவ் பண்றப்ப எப்படி பார்க்கு பீச்சுன்னு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம், அப்படியே இருந்திருக்கலாம். இப்ப எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சு என் வாழ்க்கையில சிரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. வினிதா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அவன் முதலிரவு வரல தான் சிரிப்பான். அதுக்கப்புறம் சிரிச்சதா சரித்திரமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க பொண்ணாட்டி சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா நாங்க ஏன் சிரிக்காம இருக்க போறோம்? பாத்தியா, நானே ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன் வாயை அடைக்கவே முடியாது. சரி விடு, இன்னைக்கு நமக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியாது. நமக்குள்ள எதுவும் வேணாம். நான் கொஞ்சம் வில்லங்கமான ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி, வீணா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படி வாங்க வலிக்கு நாங்க பார்க்கிறோம். என்னது, பால் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணுமா? நீதான் வேணும் வினிதா. உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். தோகை கொண்டு நின்றாடும் தேங்கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு மம்புகள் என்ன வரம்புகள் விட்டு. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே, இணையான இளமானே துணையான இளமானே.
தொட்டில் கட்டு அன்னமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. 6 7 கேட்டாலும் பெற்றெடுப்பேன் நானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. என்னையாளும் எஜமானே என்னையாளும் எஜமானே. சாவர மாதிரி கத்திட்டு இருக்க. எனக்கு முடியலங்க. ஐயோ எந்திரிங்க. எனக்கு எனக்கு எந்திரிங்க. எனக்கு எனக்கு ஐயோ எனக்கு எனக்கு எந்திரிங்க. எனக்கு எனக்கு அம்மா அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. முகத்துல முழியா இருக்குது. ஏண்டி வெளியே போன புருஷன் வீட்டுக்கு வந்தா வான்னு கூட கூப்பிட மாட்டியா? நீ ஏண்டி புருஷனை மதிக்க கூட மாட்டியா? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, நீ மட்டும் பேசாம நிக்கிற? இப்படி தினம் தினம் குடிக்கிறதுனால உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க. விடிஞ்சா அப்படியே இந்த பிரபாகரனோட போக வேண்டியது. பஞ்சாயத்துக்கு அங்க எங்கன்னு ஊர் சுத்திட்டு யாரோ வாங்கி கொடுக்குறாங்கன்னு குடிச்சிட்டு தினம் தினம் என்ன போட்டு இப்படி வதக்குறீங்களே. பொண்டாட்டி ஒருத்தே இருக்கானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா? வீட்டுல அரிசி தீர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது. நீங்க நல்லா சாப்பிட்டு வந்துறீங்க. பொண்டாட்டிய பத்தியும் குழந்தைய பத்தியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? என்ன
என்னடி எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன் பிரபாகரனே குத்தம் சொல்லிட்டு இருக்க. அது எவ்வளவு பெரிய நல்லது தெரியுமா? உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், அது பிரியாணிலாம் பார்சல் கொடுத்துட்டாரு உனக்காக. அது கூட நீங்களே வாங்கிட்டு வரல, அவன் வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், எனக்கு நீங்க புருஷனா இல்ல அவன் எனக்கு புருஷனா? எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பான், நாளைக்கு என்ன கேட்பான், கொடுத்துருவீங்களா? என்னடி அவரையா கிளம்ப நிறுத்தியா? இதுக்கு மேல என் மேல கை வச்ச நடக்கிறத வேற. உனக்கு பொண்டாட்டி எல்லாத்துக்கும் வேணும், ஆனா இப்ப பொண்ணு உதைப்ப. அன்னைக்கு கட்டாயப்படுத்தி குழந்தை பெற்றுக்க தெரியல, ஆனா இந்த குழந்தைய மக்களாம பாத்துக்க தெரியல. நீ எதுக்குற குழந்தை பெற்றுக்கிட்ட? சாப்பிட்டாலும் சரி நீ சாப்பிடலாம் சரி, என்னவா பண்ணு, நான் தூங்குறேன். கடவுளே, இன்னுமா என்ன சோதிக்கிறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன சோதனை மேல சோதனை கொடுக்குறேன்? மனசு கஷ்டப்படுறதுனால எனக்கு பெத்த பிள்ளைக்கு சோறு கூட கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். எனக்கு இன்னும் நிறைய தண்டனை கொடுக்கணும், அப்பதான் நான் பண்ண தப்பு எல்லாம் சரியாகும். Are you ready? ரெடி அப்பவே ரெடி. நீ ரெடியா? ஏன் சிரிக்கிற?
வச்சு அந்த ராமநாத குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொன்னீங்க. 1000 தான் இருந்தாலும் அந்த சுதா தான் என் பொண்டாட்டின்னு சொன்னீங்க. இப்ப தலைய கீழே குமிஞ்சிட்டு நின்னா என்ன முதலாளி? டே கிட்டு, நான் அந்த ராமநாதனை பழிவாங்க விட மாட்டேன். என் சித்தப்பா தர்மபுரத்தையும் பழிவாங்க விட மாட்டேன். கார்த்திகா சுதா பார்க்க போயிருக்கான். அவன் நினைச்சது நடக்காம இருக்காது. சுரேஷையும் சுதாவையும் நான் கல்யாணம் பண்ணிச்சுவது அவங்கள நாசம் பண்ணத்தான். இதை பார்த்த தர்மங்களும் என் சித்தப்பாவும் நொந்து போறாங்க. ஏ கிட்டு, நீங்க சுரேஷ் அவ்வளவுதான்டா. அடா பாவியா, எனக்கு அடைக்கலை கொடுக்குது, எனக்கு கெடுக்கதா அடைக்கலை கொடுத்தீங்களாடா. உன்னை போய் நான் தெய்வமா நினைச்சிட்டேனடா துரோகி. உன்ன இவனை மாதிரி துரோகிலாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். ஆனா அந்த கார்த்திய வெட்டாம விட மாட்டேன். ஹலோ, நீங்களும் அன்னைக்கு உடனே புறப்பட்டு வாங்கண்ணா. நான் பிரபாரனை கொன்னுட்டேன். ஜெயிலுக்கு போறேண்ணா. அனாதையா இருக்கிற என் குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்துங்கண்ணா. பிளீஸ்ண்ணா, சீக்கிரம் வாங்க. உங்களை தானா நம்பியிருக்கேன். என்ன சுதா, உன் புருஷனை காலையே காணா, எங்க என்ன கேக்குறீங்க? பகல்லாம் சுத்த வேண்டியது, இப்ப வந்து என்ன கேக்குறீங்க? நானும் அவனும் தண்ணி அடிச்சது உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கடவுளே வந்தாலும் உன் புருஷனை திருத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மாத்தினதுக்கு காரணமே உன்னை அடையணும்னு அந்த வெறி. கிட்ட வருது, திட்டம் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? குழந்தையே பெற்றாலும் சும்மா கும்முன்னு இருக்கா. திட்டம் போட்டுதான் என் குடும்பத்தை பழி வாங்கினியா? உன்னெல்லாம் போய் நம்பிட பாரு. என்ன அடிக்கணும்டா பாவீங்களா? என் புருஷனை இப்படி மாத்திட்டீங்களே. ஒழுங்கு மரியாதை வெளியே போடா. சுதா, உன் புருஷன் என் மேல அவ்வளவுதான். நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீன்னா நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். இங்க பாரு, என்கிட்ட வாங்குறதெல்லாம் மறந்துட்டியா? ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. என் உடம்புல கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் சுண்டு விரல் மேல கூட என் மேல படாது. போட வெளியே. வீடே என் வீடாமா, என்னைய போய் வெளியே போக சொல்றான். நீ தாண்டி ராமநாதன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா உங்க அப்பா உன்னை பிள்ளையா கூட ஏத்துக்கவே இல்லை. சுதா, நான் சொல்றதை கேளு, அடம் முடிக்காத சுதா. நீ இதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. இனிமே நான் என் ரூட்லயே வரேன்.
உன் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சேடா. அன்னைக்கே அப்பா சொல்றதை கேட்டான்னு சொல்லு. கேட்டியாடா? அப்பா சுரேஷ் எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சீங்க, அதுக்குள்ள அவன் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சேப்பா. வினிதா, நம்ம மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுமா. நமக்கு மேல ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதாம்மா நடக்கும். செல்லமா வளர்த்த என் செல்ல மக இப்படி பாதியிலே போயிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தாலும், ஒரு பக்கம் பெத்தவங்களை மதிக்காம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்களுக்கு அந்த ஆண்டவன் கொடுக்குற தண்டனையா இதை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அந்த வகையில நான் கொஞ்சம் நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. இந்த காலத்து பசங்க பெத்தைங்களை கால் தூசியா நினைக்கிறவங்களுக்கு தான் கடவுள் கொடுக்க தண்டனை நினைச்சுக்கணும். இந்த அறியாத பருவத்துல அவங்க செஞ்ச தப்ப ஒரு தாட்டி நினைச்சு பார்த்திருந்தாவே நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப வருத்தப்பட்ட மட்டும் என்ன பிரயோஜனம்? இவங்களோட வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். சுதாவும் சுரேஷும் இந்த அறியாத பருவத்துல செஞ்ச தப்ப அதனால இப்படி மாண்டு மடிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்தா யாருக்குமே இந்த மாதிரி பெத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசி அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இந்த நாடகத்தை சிறப்பாக இவ்வளோ தூரம் நடத்தி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு, அதிகாரிகளுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி இந்த நாடகத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் எதுவும் தவறுகள் இருந்தாலும் மன்றம் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களோட ஆதரவோட சிறப்பாக பண்ணுவோம். லாஸ்டாக ஒரு பாட்டு, நம்ம பசங்க எல்லாருமே சந்தோஷமா ஃப்ரீயா ஆடணும். அதுக்காக மக்கள் எல்லாரும் பார்க்கணும். இந்த ஸ்டேஜை அலங்காரம் பண்ணி கொடுத்த அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி. இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிங்க. ஏன் சிரிக்கிற?